சிலிண்டர் கடை போக முடியாதுமா. சிலிண்டர் காலி ஆயிடுச்சுன்னா அவங்க ஒன்றும் பண்ண முடியாது. நான் இது போய் கட்டை அடுப்போ இல்லை கறி அடுப்போ போட்டு வியாபாரம் பண்ண முடியாது. இல்லை இப்போ இதுக்கு மேலே என்ன பண்ண கடை சாத்தி வீட்டில் தான் இருக்கு. இல்லை இப்போ இன்னும் சிலிண்டர் வர வரைக்கும் கடை திறக்க முடியாது. கடை சாத்தி தான் வழியே கிடையாது. லாக்ல வரை கிடைக்கு. ஓகே. இப்போ உங்க மெனு கம்மி பண்ணிருக்கீங்களா? இப்ப கடையில போற சில பொருட்களை வந்து இல்ல அதெல்லாம் இப்ப நான் இப்ப வடையும் காலைல போடல, கொஞ்சம் தான் போட்டேன். 6 கிலோ வடை போடுறேன்னா இன்னைக்கு அது கூட போடல. ஏன்னா ஒண்ணு வச்சுட்டு தான் போட முடியும். வடையை போட்டுட்டுன்னா எனக்கு வடையில வர லாபத்தோட கீழே சம்பாதிச்சு போட முடியாது. எதுவுமே போட முடியாது. வெளியில வந்து வடையா போட முடியாது. டீ வரையும் போடல, எடுக்கிறது வரைக்கும் போடலாம். அது காலி ஆச்சுன்னா நான் கடை சாத்த வீட்டுல தான். இதோட விலைவாசி நீங்க அதிகப்படுத்துறீங்க. அதிகமா இருக்கு சார். கிடைக்கல. இப்ப சில்லறை கிடைக்கிறங்கும் போது நான் ரேட் வைக்கிறேன். அதே தான் வச்சு கொடுத்துருக்கேன். இப்ப அது 10 நாள் தான் டீ போட்டு இருக்கிறேன். அதுக்கு மேல நான் ஏற்றல இருக்கு. அதனால என்ன ஏற்றினாலும் இது மாதிரி சின்ன சின்ன கடையெல்லாம் ஏற்ற முடியாது. பெரிய கடைன்னு பரவாயில்ல தான் 10 பேர் வேலைக்கு வச்சுருக்காங்க. நம்ம ஒரு ஆளே பார்க்கறதுனால ஏற்றல. இது வரைக்கும் ஏற்றல. இனிமே அப்படி என்ன கிடைக்கலன்னா கடை சாப்பிட்டு அப்படி வேற ஒன்றும் போட முடியாது. இப்ப கையிருப்புல எவ்வளவு சிலிண்டர் இருக்கு? ஒரு 2 நாளைக்கு ஒரு மாதிரி. அதுக்கு மேல நான் கடை கிடைச்சாதான் வாங்க முடியும். கிடைக்கலன்னா நான் சார்ஜ் தான் பண்ணுவேன்.